வணக்கம் மக்களே, ஹாய் கேடிஎம் சார், வெல்கம் பேக் டு கேடிஎம் vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு ஃப்ரெண்டோட அண்ணாக்கு மேரேஜ், அதுக்காக ஊட்டியை தாண்டி கூடலூர் தான் போக போகிறோம். காலையிலே கிளம்பியாச்சு. கிளம்புன உடனே போய் ஒரு பெட்ரோல் அடித்த உடனே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. யாரு போறா தெரியுமா? வாசல் பார்த்தீங்களா, வண்டி டயரை கழட்டி அவுட் போயிடுச்சு. அண்ட் அதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்துட்டு இந்த வண்டியிலே போக போகிறதில்ல, அந்த வண்டிக்கு ரெடி பண்ணி இந்த வண்டியை இன்னொரு இடத்துல விட்டுட்டு இந்த வண்டியை எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்காக இங்கே போகிறதுக்கு முன்னாடியே இந்த சம்பவம். அதனால் இதை முடிச்சுட்டு போய் வண்டியை மாற்றிட்டு அடுத்த மாதிரி ரெடியாக கிளம்பணும். மொட்டை மொட்டை மொட்டை. நம்ம பாய் வந்து முடியோட, அது எவ்வளோ முடியோட குடிமை போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான். அண்ட் இப்போ பார்த்தோன்னா மோய் 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 மொட்டையாக சுற்றிக்கிட்டு இருக்கான். சரி, சிவாஜி இப்போ மொட்டை மதனா மாதிரிட்டியா? அடுத்து போடுவேன். இனிமே நான் மொட்டை மகன் இல்லடா. அதுலேருந்து கெட்டப்பு ஸ்டைலு எல்லாமே மாற்றலாம். மேலே ஈல ஏகுதுரா. இதில் வேற 7 இது. ஹெல்மெட்டை கழட்டணும்டா. உள்ளெல்லாம் கழட்டினா ஏர் பேட்ச் கழட்ட முடியாது. அதனால தான் கம்முனே போட்டிருக்கேன். பார்த்தோம்னா வந்து நம்ம வண்டி பார்த்தோம்னா இந்த லடாக்கூடியே கட்டினதுக்கும் ரொம்ப நாளைக்கு போன ரீசெண்ட்டுக்கும் இவனை பார்த்தா அந்த ஜாக்கெட் பிடிக்கும். அந்த கண்ணாடிக்கும் பார்த்தா முழு வடக்கனாக மாறிய அது சேவ் பண்ணிட்டு அந்த லுக்கு அதெல்லாம் பார்த்தோம்னா வந்துட்டு என்ன விட பயங்கரமா இருக்கு. இப்படி போனோம்னா அது பார்த்தீங்கன்னா மொத்தமா நாங்க வடக்கனா மாறிட்டோம். நல்லா வடக்கனா மாறி இருக்கு திருப்பூர். இந்த கண்ணாடிக்கு ஒரு லுக் இருக்கும். இந்த கண்ணாடி மாட்டினா இன்னும் லுக் இருக்கும். இது வந்துட்டு சாராளிக்கானு இன்னொன்னு இருக்குது. இன்னும் எத்தனை வச்சிருக்கீங்க? இதுங்க யாரையும் தலைகீழ நடக்காத. Me going man. Aeroplane. வண்டி ரெடி ஆயிடுச்சு. அதனால அவன் வரும்போது அவனை வீடியோ எடுக்கிறீங்க. வண்டி One eternity later. அண்ட் இவனுங்க சொன்ன டைமிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8 மணி. டைம் கரெக்டாக வந்து 10 மணி ஆக போகுது. நான் 5 நிமிஷம் தான் இந்த திருப்பூரை தாண்டலை. இங்கேயே வந்து 10 மணி வரைக்கும் இங்கேயே சுற்றுறானுங்க. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு வந்து பெருசாக வெளியே எதுவும் கான்செப்ட் இல்லாதனால மணி ஜாலியாக பொறுமையாக கிளம்பிட்டு இருக்கேன். எத்தனை மணிக்கு போனால் என்ன, அங்கே போய் ரூமில் தான் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதனால் பெருசாக ஒன்றும் ஒரே பண்ணிக்கல. அண்ட் ஆனால் அங்கே ஒருத்தன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்காக ஒரு வண்டியை முன்னாடியே அனுப்பி விட்டு இங்கேருந்து முதல் போயிடுறா. 8 மணிக்கு அவன் வந்து பஸ் ஏறிட்டான் ஒரு இடத்துலேருந்து அவினாசி வர்றதுக்காக. அவன் ஒருத்தனை முன்னாடி அனுப்பி, அது முன்னாடியெல்லாம் இல்லை, அவனுக்கு இப்போ ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனான். 1/2 மணி நேரம் இருக்கும். நாங்கள் முன்னாடியே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போக சொன்னால் நாங்கள் பெட்ரோல் அடிச்சிருக்கோம். அப்போ தான் பின்னாடியே வர்றான். ஏய், உன்னை எப்போ கிளம்ப சொன்னால் எப்போ நான் கிளம்புறேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்டு ஒரு வழியாக வந்து போய் சேர்ந்தாச்சு. அவங்க வந்துட்டு அவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க ஜாயிண்ட் அடிச்சிருவாங்க. நம்மளும் இங்கேருந்து போய் அவங்க கூட ஜாயிண்ட் அடித்தோம்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை. ஜாயிண்ட் அடிக்க கிசால சொருவது கண்ணு காரணம் ஜாயிண்ட் ஒண்ணு. ஜாயிண்ட் அடிக்கிறதா பேசுவோமா? ஜாயின்னா சேர்ந்து ஓகே. அண்டு போகிறதில்ல பார்க்கலாம். பெட்ரோல் அடிச்சிருக்காங்க பாய்ஸ். பெட்ரோல் அடித்தோடனே வரட்டும், கிளம்பிடலாம். வந்து 10 மணி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே முன்னாடி இருக்கவனுக்கு என்ன ஆசைன்னா அப்படியே இங்கே ஐஸ்கிரீம் இருக்கான்னு பாருங்க பின்னாடி. இவங்களுக்கு கிளம்புற எண்ணமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இன்னும் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். இங்கேயே வந்து 12 மணி வரைக்கும் இங்கே இருந்துட்டு அப்புறமா கிளம்பலாங்கிற ஐடியாவில் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க தெரியல. பார்க்கலாம். ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறோமா இல்லை இந்த சைடு போகிறோமா தெரியல. வரட்டும், 2 பேர் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தால் தான் ஒரு ஐடியா தெரியும். பே பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அலப்புறம் ஸ்டார்ட் ஆக போகுது. அலப்புறம் ஸ்டார்டிங் ப்ரோட். நான் வந்திருப்பேன். அவனை அனுப்பி வச்சோம். காலைல இப்போ 6 மணிக்கெல்லாம் இவன் கேட்டால் 9 மணிக்கு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றணும். டேய், 8 மணிக்கு ஒன்று வர சொன்னேன். சரி, ஏதோ எத்தனை மணிக்கு வந்தாங்க?
ஃபோன் பண்ணேன். அப்பதான் வந்து சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்தாங்க. அதுக்குள்ள வந்துட்டானா? வந்து போலீஸ்காரர் பக்கத்துல நிக்கிறாரு. சுத்தி தேடுறேன். சாப்பிட்டியா? நீங்க ஊட்டி போயிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுல கூட்டு போனாங்க. சின்ன வயசுல வீட்டுல கூட்டு போனேன். 20 வருஷம் கழிச்சு போறேன். 20 வருஷம் கழிச்சு. அதனால ஒருத்தனோட ஆசையை நம்ம வந்து நிறைவேற்ற போறோம். சூப்பர் பைக் வரீங்க. அது சூப்பர் பைக் வேற உங்களுக்கு. ஊர்ல போனோம். ஆமா, அதுல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். நம்ம வண்டியும் இருக்கா? எவ்வளோ ஸ்பீடு போவோம்? 200 200 ஓமடா வீ ஹெல்மெட் முக்கியம். பத்திரமா போட்டுதான். பத்திரமா போட்டுக்கிறத பத்தி பத்திரமா திருப்பி எனக்கு கொடுக்கணும். 3200 ரூபாய். அது வந்து நம்ம இதுல ரூம்ல பேசுவோம் அதை பத்தி. என்ன எவ்வளவு செலவு பண்ணி வண்டி வரல. காய்ஸ் கிளம்பலாம். பாய். ஏ மாரா பாய் சொல்றா. நீங்க பாய் சொல்றா. எஸ்பி ரொம்ப நல்லா எடுங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்ல. அவளை 2 பேர் தொட்டியில் கட்டி பாய்ஸ் தப்பிச்சிட்டாங்க. செக் பண்ணியாச்சு. தெரிய மாட்டேன். ஏங்க உங்களை பார்த்தா தாங்க பிடிப்பாங்க. என்னைய பார்த்தா தான் பிடிச்சிட்டாங்க. இங்க ஹேர் ஸ்டைலும் வட்டக்கணா இருக்கும்ல. ஒரு 10-15 ட்ரிப்பு, ஒரு 20-25 ட்ரிப்பு கூட போயிருப்போம். ஒரு டைம் கூட இந்த மாதிரி போலீஸ்ட்ட மாட்டினது கிடையாது. இப்படி போகிறப்பயே நிற்க வச்சு கேட்குறானுங்க. நல்ல வேலை நம்ம வண்டி எடுத்துகிட்டு வரல. நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்தால் வேற ஒரு சம்பவம் ஆயிருக்கும். இந்த கருப்பு கோட்டை போட்டு இதெல்லாம் தேவையா கோபி? இந்த கருப்பு டெனிமை போட்டுட்டு ஜாக்கெட்டு போட்டு எல்லாம் ஹீட்டு. சரி அங்கே குளிருன்னு பார்த்தா இங்கே வெயில் அடிச்சு ஹீட்டு தான் இறங்குது. இந்த டிராஃபிக்கில் நிற்கிறக்கே முடியல. உள்ள டிஷர்ட் தான் கழட்டி விட்டு வந்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஜாக்கெட்டாவது வெண்ணையாவது கழட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். அம்மா டிராஃபிக்காக இருக்குது. என்ன கரும்பு பிடிச்சதுன்னு தெரில. அங்கே இருக்கிறவன் ஒரு டிஷர்ட்டை போட்டு அவனுக்கு வந்து வேகுதாமா. நாங்கெல்லாம் வந்துட்டு பிளாக்கு. ஐயோ மாலா எரியுதுடி. என்ன போகுது? இது ஒரு மொட்டை குரங்கு. மொட்டை குரங்கா மொட்டை குரங்கு. டயர் மாத்திட்டோன்னு சொல்லி காட்டுறான். சம்பவமா நடக்குது என்னன்னு தெரியல. எல்லாம் பண்ணுதான். அங்க பாருங்க. குன்னூரா கோத்தகிரியா? குன்னூரா குன்னூரா. இன்னுமாடா ஊட்டியெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திட்டுறது காது கேட்குது. ஆனா நாங்கள் எடுக்காம விட மாட்டோம். கொடுக்க இந்த கௌசிக்கு தான் வந்துட்டாங்க. நாங்கள் பாட்டுக்கு போயிருப்போம். 1 மணிக்கு கிளம்பி இப்போ வந்து மழையை பார்த்துருக்கோம். ஒரு 1 மணிக்குள்ள வண்டியை பார்த்தாரா என்னன்னு தெரியல. வண்டியை பார்த்தீங்களா இல்லையா? ஐயோ போலீஸ் பிடிக்கிறாங்க. சரியான சம்பவம் போல. நிறையா போலீஸ் பிடிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம வண்டி வந்து பாஸ் ஆகி போயிடுச்சு. மறுபடியும் பிடிச்சி நல்லா லாக் அடிப்பாங்கன்னு நினச்சோம். பட் இது பிடிக்கல. ஊட்டியா? யூபியா? உத்தரப்பிரதேசில இங்கே வர்றாங்க. நம்ம இங்க இருந்து அங்க போவோம். இதுதான் வழக்கம். இங்க இருக்கவங்களுக்கு அது பெருசா தெரியும், அங்க இருக்கவங்களுக்கு இது பெருசா தெரியும். இக்கரை கக்கரை பச்சை. என்னதான் வந்து எத்தனை டைம் இந்த வளைவுல வந்தாலுமே
நம்ம வீடியோ எடுக்கிறத மட்டும் விடுறது கிடையாது. வளைவுல ஒரு வீடியோ அப்படி வளையிறப்ப அந்த ஒரு வீடியோ எடுத்தாதான் ஒரு வளைச்சாதான் ஒரு ஃபீலே.